சற்று முன் வெளியான தகவல். புதிய ரேஷன் கார்டு மார்ச் மாத தாயுமானவர் திட்டம் 2 முக்கிய அப்டேட் வந்துவிட்டது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். தமிழ்நாட்டில் வயது முதிர்ந்த, அதாவது 65 வயதுக்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மூத்த குடிமக்களுக்கு மாதந்தோறும் ரேஷன் பொருட்கள் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கே சென்று நேரடியாகவே விநியோகம் செய்யப்படுகிறது. அந்த வகையில் இது குறித்து அரியலூர் மாவட்ட மக்களுக்கு அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அது என்னவென்றால், அதில் அரியலூரில் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதல்வரின் தாயுமானவர் திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இத்திட்டத்தில் கீழ் அரியலூர் மாவட்டத்தில் 481 ரேஷன் கடைகளை சேர்ந்த 23,288 குடும்ப அட்டைதாரர்களுக்கு அவர்களின் இல்லங்களுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கப்படுகின்றன. இதனால் மார்ச் 2026 மாதத்தில் 2, 3 ஆகிய தேதிகளில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு நேரடியாகவே சென்று குடிமை பொருட்களை விநியோகம் செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது. எனவே பயனாளர்கள் மேற்கண்ட தேதிகளில் குடிமை பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் புதிய ரேஷன் கார்டு குறித்த அப்டேட்டும் வெளியாகியுள்ளது. அமைச்சர் சக்கரபாணி புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிப்பவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான தகவல் கொடுத்துவிட்டார். அதாவது, திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு விழாவில் பங்கேற்ற போது பேசிய அவர், புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தால் 15 நாட்களில் புதிய ரேஷன் கார்டு கொடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை கோரி பெறப்படும் விண்ணப்பங்களில் தகுதியான நபர்களுக்கு 15 நாட்களில் குடும்ப வழங்கப்படுகிறது என்றார். அதே சமயம் தமிழ்நாட்டில் இதுவரை 21 லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் திண்டுக்கல் மாவட்டத்தில் இதுவரை 72,078 குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது என அமைச்சர் சக்கரபாணி கூறியுள்ளார். மேலும் 3,256 புதிய பகுதி நேர மற்றும் முழு நேர நியாய விலை கடைகள் பிரிக்கப்பட்டுள்ளது. 2,50,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். எனவே புதிய ரேஷன் கார்டு கேட்டு உடனடியாக தேவைப்படுபவர்களுக்கு விண்ணப்பிக்கவும். சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதால் புதிய ரேஷன் கார்டு பணிகள் சீக்கிரம் முடிக்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாவது, ஏப்ரல் 1 முதல் கிரெடிட் கார்டு விதிமுறைகளில் முக்கிய மாற்றங்கள் வந்துவிட்டது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதாவது, கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தும் நபரா நீங்கள்? அப்படி என்றால் இந்த பதிவு உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வருமான வரித்துறை ஏப்ரல் 1, 2026 முதல் நடைமுறைக்கு வரவிருக்கும் வருமான வரி விதிகள் 2026 வரையில் கிரெடிட் கார்டுகள் தொடர்பான பல குறிப்பிடத்தக்க மாற்றங்களை முன்மொழிந்துள்ளது. இருப்பினும் இந்த மாற்றங்கள் தற்போது வடிவத்தில் உள்ளது. இறுதி விதிகள் வெளியிடப்படும் போது அவை நடைமுறைக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது. இதனால் கிரெடிட் கார்டு பயனர்களுக்கு பல மாற்றங்கள் வர உள்ளது. வருமான வரித்துறை ஏப்ரல் 1, 2026 முதல் அமலுக்கு வரும் வருமான வரி விதிகள் 2026 வரைவை முன்மொழிந்துள்ளது. இதன் கீழ் வரக்கூடிய கிரெடிட் கார்டுகள் தொடர்பான மாற்றங்களை இங்கே காண்போம்.
நீங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலாவது மாற்றங்கள். ஒரு நிதியாண்டில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கிரெடிட் கார்டுகள் மூலம் பணம் செலுத்துவது ரூபாய் 10 லட்சம் அல்லது அதற்கு மேல் இருந்தால் தொடர்புடைய வங்கி அல்லது அட்டை வழங்குனர் இந்த தகவலை வருமான வரித்துறைக்கு தெரிவிப்பார். அதே சமயம் இரண்டாவது மாற்றம். இது தவிர பான் கார்டு செய்வதற்கு இப்போது கிரெடிட் கார்டு அறிக்கையை முகவரி சான்றாக பயன்படுத்தலாம். மூன்றாவது மாற்றம். ஆன்லைன் வருமான வரி செலுத்துதல். கிரெடிட் கார்டுகள் ஏற்றுக்கொள்ளப்படலாம். இதுவரை இந்த கொடுப்புணவுகள் நெட் பேங்கிங், டெபிட் கார்டுகள் அல்லது கிரெடிட் கார்டுகள் தவிர வேறு வழிகள் மூலம் மட்டுமே சாத்தியமானது. நான்காவது மாற்றம். முன்மொழியற்ற மாற்றங்களில் மற்றொரு முக்கியமான மாற்றங்கள் என்னவென்றால், புதிய கிரெடிட் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் போது பேன் கார்டை வழங்குவது இப்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது மாற்றம். ஒரு நிறுவனம் அதன் ஊழியர்களுக்கு கிரெடிட் கார்டுகளை வழங்கி பில் செலுத்துதலை நிறுவனமே செய்தால் வரைவு திட்டத்தின்படி செலவு அதிகாரப்பூர்வ வேலைகளுடன் மட்டும் தொடர்புடையதாக இல்லாவிட்டால் இந்த செலவு வருமான வரிக்கு உட்பட்டதாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. பொறுப்பு துறப்பு. இந்த செய்தி தகவல் பொறுத்தவரை நோக்கங்களுக்காக மட்டுமே அளிக்கப்பட்டுள்ளது. துல்லியமான மற்றும் சமீபத்திய தகவலுக்கு அதிகாரப்பூர்வ தளங்களை அணுக பரிந்துரைக்கப்படுகிறது. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு முடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே லெஃப்ட் சைடில் ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும், அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடில். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் தேவையோ அதை நீங்கள் நம்ம சேனல் வழியாகவே வாங்கிக்கலாம். பெஸ்ட் ஆஃபரில் டிஸ்கவுண்ட்டில் போயிட்டுருக்கு. உடனே கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதில் வீட்டு மளிகை ஜாமான் இல்லை ஜுவல்ஸு எல்லாமே ஆஃபரில் இப்போ போயிட்டுருக்கு. உடனே அதை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க.